என்னன்னா இப்போ நாங்கள் கல்யாணத்திலேயே வந்து பாரம்பரிய உணவுகள்லாம் கொண்டு வர்றோம். நம்மளோட யூஎஸ் கோவை கஃபேல வந்து மில்லட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சோள பணியாரம், கோதுமை தோசை, ராகி தோசை, கம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நல்ல வரவேற்பு இருக்குது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் இருக்காங்க. இல்லை இப்போ இதெல்லாமே எந்த அளவுக்கு இப்போ திடீர்னு சில விஷயங்கள் ப்ரொமோட் ஆகும். அதை நம்ம க்ரோ ஆன பிறகு மோஸ்ட்லி வந்து இந்த பழமைக்கு திரும்புதல் அப்படிங்கிறது வேர்ல்டு முழுக்க நடந்துகிட்டே தான் இருக்குது. இது ஒரு ஃபேண்டஸியாக இருக்கா இல்லை பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் இட்? இல்லை, நான் அவேர் ஆஃப் இட் தான். எல்லாருக்குமே இப்போ என்னன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்காங்க. சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ரொம்ப இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப வந்து இன்னைக்கு மீடியா மூலமாக நிறைய தெரியுது அவங்களுக்கு. யாரை இப்போ டாக்டர் சிவராமன் சாரோட நான் ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ அவரோட அந்த கண்டென்ட், அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு சின்சியராக எடுத்துட்டு அந்த மில்லட்ஸ்க்கு பாரம்பரிய உணவுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குண்ணா. ஆனால் இன்னொரு பக்கம் மில்லட்ஸ் பயங்கர காஸ்ட்லி ஆயிடுச்சு திடீர்னு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னால் வரைக்கும் பெருசாக யாருமே ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. இப்போ நாங்கள் கல்யாணத்தில் கம்பு, திணை எல்லாமே தேனி சைடில் வாங்குறோம்னா ஆர்கானிக், அதாவது அந்த அந்த கரெக்டான டேஸ்ட்டாக இருக்குது. ஹைப்ரிட்டாக இல்லாமல் இப்போ சிட்டிக்குள்ளே கிடைக்கிற சூப்பர் மார்க்கெட் எல்லாம் ஹைப்ரிட் தான் கிடைக்குது. பட் வில்லேஜ் சைடில் விளையிற இடத்துல வாங்கினா நல்லா அந்த ஒரு டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கரெக்டான இடத்துல வாங்கணும். ஆனால் பழமைக்கு திரும்பதான் தான் இப்போ இருக்கிறதுலே காஸ்ட்லியா? நான் அது வந்து கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாகவும் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு ஆர்கானிக்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அது நம்ம ஒரு ஆர்கானிக் லேண்டே வந்து கண்டிப்பாக 10 வருஷம் 15 வருஷம் ஃபெர்டிலைஸ் இல்லாமல் இருந்தால் தான் அது பியூர் ஆர்கானிக்காகவே வரும். பட் அது யாருக்குமே மெஷருக்கு கிடையாது. ஆர்கானிக்னு சொல்கிறாங்க, மறுபடியும் இப்போ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா மில்லட் சைடு ஆர்கானிக்கும் கூட மில்லட் வந்து எல்லாருமே ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மில்லட் எப்படி முன்னாடி மில்லட் வந்து ஒரு சின்ன சின்ன கடையில தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மில்லட் வந்து ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்லயே மெனு வந்து அதுக்குன்னு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செஃப்ஸ் எல்லாம் புதுசு அதுலயே டிஷ் கொஞ்சம் 98 கிலோமீட்டர்ல கம்ப்ளீட்டா மில்லட்டை ஒட்டியே ஒரு எல்லாரும் அதுல கொஞ்சம் அதுல எல்லாருமே ரெசிபி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புதுசா பிரியாணியில எப்படி புது வெரைட்டி கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி ரெசிபி இது மில்லட் ஓரியன்டான கொஞ்சம் ரெசிபி இந்த சொன்ன மாதிரி இப்போ சொன்ன அந்த கர்ட் ரைஸ் அது மாதிரி பிரியாணி கொஞ்சம் அதிலே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிரியாணிலாம் வந்துருச்சு. அவ்வளோ வெரைட்டி இருக்கா இல்லை கொண்டு வந்தது தானே? முதல்ல வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தோசையை பிளைனாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கேரட்டு தூக்கி கொடுக்குறது. அப்புறம் அது மாதிரி அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கான்செப்ட் ஆச்சு. தோசையிலே வந்து 120 தோசை, 130 வகை தோசைன்னு ஒன்றுமே இல்லை. அது தோசை கிடையாது. நீங்கள் செவரொட்டி இருக்குல்ல, அந்த மாவு தான் கிட்டத்தட்ட ரவா, மைதா, அரிசி, உளுந்து கிடையாது. நீங்கள் அது பார்த்துருக்கீங்களா? அது போட்டு தேய்ச்சா கூட அது கிழியாது. இல்லை நார்மலாக 100 தோசைன்னு சொல்லி வந்துச்சு மார்க்கெட். பயங்கரமான பாப்புலர் ஆச்சு. அது கல் இந்த ஊரில் கிடைக்குமா, ஆள் இந்த ஊர்லேருந்து வரணுமா, அந்த ஒரு தோசை சாப்பிட்டா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 பிளேட் பீஃப் சாப்பிட்ற மாதிரி. அது டைஜஷன் ஆகிறதுக்கு நம்ம கொத்தவாளி சாப்பிடி போய் மூட்டை தூக்கணும் 2 நாள். அது ஏன் இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லை? உடம்பு ஏற்றுக்கல. யங்ஸ்டர்ஸ் நிறைய வீடியோலாம் போட்டாங்க, ரோட்டில் வச்சு போட்டாங்க. 3 கல் வச்சு சில ஹோட்டல்லாம் போட்டு ஆவணம் சொல்லி நாங்கள் ஊர்லேருந்தெல்லாம் கல் வர வச்சு அதெல்லாம் போட்டு கொடுத்தோம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. இந்த இட்லியும் தோசையும் பொங்கலும் தான் ரொம்ப நாள் ஓடும். நீங்கள் மத்தியானம் பிரியாணி சாப்பிடுங்க, நைட்டு பிரியாணி சாப்பிடுங்க, ஆனால் காத்தால இட்லியும் தோசையும் பொங்கல் வேணும்.